ஒன்று செய்வேன். அது ஒரு ஃப்ளோவில் நல்லதாக கூட அமையலாம். நிறைய பேர் இதை சொல்லி வந்து மோட்டிவேட் பண்ணுறவங்களா இருக்காங்க. அவர் இருக்கார்ல தண்ணி போட்டதான் பயங்கரமா அறிவாளி பேசுறது இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே அவன் கேள்விப்பட்ட பேசிய படித்த விஷயங்கள்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். அதெல்லாம் போதையில வந்து வளர்றது வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த 4 அறிவு 5 அறிவு அப்படியே இருக்கும். ட்ரக் அப்படிங்கிற விஷயம் எங்க போய் அடிக்கும்னா உன்னுடைய 6வது அறிவை வேலை செய்யக்கூடாது செஞ்சு உனக்கு பகுத்தறியக்கூடிய தன்மை இல்லை. அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களை தரக்கூடிய விஷயம் தான் நீங்க சொன்ன இந்த பொருட்கள். என்ன கஞ்சா, கொக்கைன், MDMA, LSD, டேப்லெட், இன்ஜெக்ஷன் இதெல்லாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு லிஸ்ட். அதுக்கப்புறம் வைன் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கு. அதில் ஏகப்பட்ட ஐட்டம் இல்லை கேள்விப்பட்டிருந்தாங்க. வேற சிகரெட் ட்ரக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு சாதாரண கேஷுவலான விஷயமா இன்னைக்கு வந்து சொல்லப்படுது இல்லையா? பேசப்படுது. நான் வந்து நல்லா ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க கூட அசால்ட்டா எடுத்துக்கணும். சிகரெட் எடுத்து பணம் வச்சுட்டு அது ஸோ அதுதான் மார்க்கெட்டிங். சிகரெட்டுக்குண்டான மார்க்கெட்டிங்கிறது அது கரெக்ட் தான். ஒரே ஒரு சிகரெட்ல ஒரு டைம் அதை வாயில வச்சு எடுக்கும்போது ஒரு பஃபுக்கு 8 mg இருந்து 30 mg வரைக்கும் என்ன இருக்குங்க நிக்கோட்டின். இந்த நிக்கோட்டின் அளவு வந்து உங்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு சிகரெட்டை முழுசா ஒருத்தர் அடிச்சுட்டாருன்னு சொன்னா அவர் எத்தனை பர்சன்டேஜ் உட்கொண்டிருக்காருன்னா 70% ஆஃப் நிக்கோட்டினா உள்ள போயிடுச்சு. ஸோ சிகரெட் ட்ரக் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள ப்ரொமோஷன் அந்த மாதிரி எல்லா நடிகர்களும் நம்ம ஸ்டைலாக தூக்கி போடுவாரு, அது பத்த வைப்பாரு. ஆனால் வந்து சினிமா ஆரம்பிக்கும் போது ஏதோ பாருங்க சிகரெட் குடிச்சனால முகேஷ் இப்படி ஆகிட்டாரு, ரமேஷ் அப்படி ஆகிட்டாரு, அதனால வந்து செய்யாதீங்க இதெல்லாம் வரும். ஆனால் வந்து அதுக்குள்ள ப்ரொமோஷன் அந்த மாதிரி அதை ட்ரக் லிஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது ட்ரக் தான். அப்போ நம்ம பாய்ச்சனா போய் செய்யணும் நம்மளுடைய ஆரம்பம் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்மளாம் இதெல்லாம் ஒரு ட்ரக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சு இன்னைக்கு வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கூட ட்ரக்ல அடிக்ட் ஆகிற விஷயம் காய்ச்சல், இருமல் மருந்து இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னன்னு உனக்கு முதல்ல தெரியணும். அப்பதான் நீ அது பக்கம் போக மாட்டேன்னு நான் எல்லாம் சொல்றேன். போய் கடையில் போய் வாங்குங்கிறதா சொல்றேன். காஃப் சிரப் இருக்கு இல்லைங்களா? அது மொத்தமாக வாங்கி அடிச்சுட்டு இது வந்து ஒரு கோட்டர் அடித்தா என்ன